வில்லேஜ் குக்கிங் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம், நான் உங்கள் குமுதம். இன்னைக்கு நம்ம வில்லேஜ் குக்கிங் தமிழில் சூப்பரான ஒரு தோசை ரெசிபி தான் பார்க்க இருக்கிறோம். நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக தோசைக்குன்னு தனியாக மாவாட்ட மாட்டோம். வீட்டில் ஹோட்டலில் ஆட்டுவாங்க. ஏன்னா ஹோட்டலில் வந்து நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பாக வரணும், அதுக்காக அவங்க செய்வாங்க. நம்ம வீடுங்களில் எப்போவுமே இட்லி மாவுலேயே தோசை போட்டுருவோம். அதே நல்லா கிறிஸ்பாக ஊற்றி கொடுத்துருவோம். ஆனால் இந்த தோசை கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுருக்கோம். நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்ததுங்க, நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருந்தது. இது உள்ள மசாலா, இந்த சட்னி இதெல்லாம் இருக்கிறதுனால ஒரு தோசை தாங்க சாப்பிட முடியும். குழந்தைங்களாம் ஒன்று தான் சாப்பிடுவாங்க. இப்போ இந்த தோசை செய்கிறதுக்கு நம்ம என்ன அளவில் அரிசி உளுந்தெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கப்பால், மெஷர்மெண்ட் கப்பால் எடுத்துக்கலாங்க, எதில் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மெஷர்மெண்ட் கப்பால் எடுக்கிறோம். 2 கப்பு அரிசி எடுத்துக்கலாங்க. இட்லி அரிசி தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இட்லி அரிசி 2 கப்பு எடுத்துக்கலாம், எதில் வேணாலும் எடுத்துக்கலாங்க. அதில் பாதி 2 கப்புக்கு அரை கப்பு உளுந்து எடுத்துக்கலாங்க. உளுந்தையும் அரிசி கூடவே சேர்த்துடலாம். எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்து ஊற வச்சிடலாங்க, தனித்தனியாக ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது கூடயே 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கலாங்க. நம்ம பெருசாக அப்படி இப்படின்னு ஒன்றும் தேடணும்னு அவசியம் இல்லை, கிராம் கணக்கில் தான் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க. நம்மக்கிட்ட இருக்கிறதுல இந்த சர்க்கரையெல்லாம் போடுவோம் இல்லைங்களா, டீக்கு சர்க்கரை, டீ காஃபிக்கு சர்க்கரை போடுவோம் இல்லையா, அந்த ஸ்பூனால் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, அதே ஸ்பூனால் அரை ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் கழுவிட்டு நல்லா ஒரு 2-3 தடவை கழுவிடலாங்க. கழுவிட்டு ஊற வச்சிடலாம். இது நம்ம ரேஷன் அரிசியில் கூட செய்யலாங்க, நல்ல அரிசியில் தான் செய்யணுன்ற அவசியம் கிடையாது. ரேஷன் அரிசியோட புழுங்கல் அரிசியில் செய்யலாம், நல்லா தான் இருக்கும். ரேஷன் அரிசி அப்படின்னா பாதி புழுங்கல் அரிசி பாதி பச்சரிசி அந்த மாதிரி கூட கலந்து செஞ்சுக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கழுவிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி நம்ம இதை ஊற வச்சுக்கலாங்க. இது ஒரு 4 மணி நேரம் ஊறட்டுங்க. இது கொஞ்சம் நல்லா நைஸாக அரைக்க போகிறோம், அதனால் 4 மணி நேரம் ஊறினாலே போதும். இதை அப்படியே மூடி வச்சிடலாம், ஊறிக்கிட்டு இருக்கட்டும். 4 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக ஊறிடுச்சு. அதனால தான் 4 மணி நேரம் சொன்னேன். 4 மணி நேரம் ஊறினாலே போதுங்க, நல்லா ஊறிடும். இப்போ பாருங்கள், எடுத்துட்டு நம்ம மிக்சி ஜார்லேயே அரைச்சிக்கலாங்க. ஏன்னா நம்ம கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கோம். இதே அளவு நம்ம அதிகமாக சேர்த்துற மாதிரி இருந்ததுன்னா கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. இப்போ நம்ம கம்மியாக தான் சேர்த்துருக்குறோம் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த மிக்சிலே போட்டுக்கலாங்க. ஏன்னா 2 பேர் இருக்கிற வீட்டில் இதுக்கு மேலே போட்டோம்னா அது கடந்து போகும், 2 நாளைக்கு 3 நாளைக்கு அப்படின்ட்டு இருக்கும். இப்போ இது மாதிரி செஞ்சோம் அப்படின்னா ஒரு நேரத்தில் தீந்துடும், அதுக்காக தான் நான் கம்மியாக போட்டு காட்டுறேன். நம்ம வீட்டில் எந்த அளவுக்கு ஆளுங்க இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. இப்போ எடுத்துருக்கிற அரிசியே நம்ம 2 தடவையாக போட்டு அரைக்கிறோங்க. அரிசி உளுந்து எல்லாத்தையும் 2 தடவையாக போட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். ஏன்னா நிறைய போட்டுட்டோம்னா மிக்சி திணறும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கலாம். இது வேறு நைஸாக நல்லா அரைக்கணுங்க, அதனால் கொஞ்சமாக போட்டுட்டு அது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு, அந்த ஊற வச்ச தண்ணியை ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு வாய் போட்டிருக்குறோம், அரைச்சி எடுத்துக்கிட்டு இப்போ அடுத்தது பாருங்கள் இருக்குது, அதை அப்படியே வச்சிடலாம். இதை எடுத்துக்கிட்டு அடுத்தது அதை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சிட்டு வந்த மாவை ஒரு கிண்ணத்தில் ஊற்றிடலாங்க. அதே மாதிரி இட்லி மாவு மாதிரியே தாங்க இதுவும் கொஞ்சம் புளிச்சு வரும். அதனால் பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இன்னும் கூட உங்கள் மிக்சி நைஸாக அரைக்கும் அப்படின்னா அரைச்சிக்குங்க. என்னோடய மிக்சி இவ்வளோ தான் அரைக்கும். இதை நம்ம ஒரு பெரிய கிண்ணத்தில், கொஞ்சம் வாய் அகலமாக இருக்க பெரிய கிண்ணத்தில் ஊற்றிடலாங்க. ரொம்ப குறுக்கலான கிண்ணத்தில் ஊற்றினோம்னா பொங்கி வளைஞ்சு கீழே போயிடும். அதனால தான் கொஞ்சம் அகலமாக இருக்குது. மாவு பார்த்தா கீழே கம்மியாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் பொங்கி வரும்போது பாதிக்கு மேலே வந்துடும். அதுக்காக தான் நான் கொஞ்சம் பெருசில் ஊற்றிருக்கேன். பாருங்கள், அடுத்த இதையும் அரைச்சிட்டு வந்துட்டோம், அதையும் இது கூடயே சேர்த்துடலாம். இப்போ நம்ம அரிசி உளுந்தெல்லாம் கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சிட்டோம் இல்லைங்களா, அதனால் இது கூட கொஞ்சம் ரவை சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இந்த குழிக்கரண்டியில், ரொம்ப குட்டி குழிக்கரண்டி, அந்த குழிக்கரண்டியில் 1 கரண்டி ரவை, அதே கரண்டியால் 1 கரண்டி அரிசி மாவுங்க. இது பச்சரிசி மாவு, நம்ம பச்சரிசி சேர்த்தலை, எல்லாமே புழுங்கல் அரிசியாக தான் சேர்த்துருக்கோம். அதனால் பச்சரிசி மாவுங்க. நம்ம வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவுனாலும் சரிங்க, கடையில் வாங்கின பச்சரிசி மாவுனாலும் சரி. பச்சரிசி மாவு 1 குழிக்கரண்டி, ரவை 1 குழிக்கரண்டி, அது 2ஐயும் சேர்த்து வச்சிடலாம். இப்போ இது ரொம்ப குட்டியான சட்னி கரண்டிங்க, அதில் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா எல்லாத்துக்குமே அளவு முக்கியங்க. நம்ம கையில் போடுறவங்க நிதானமாக போட்டுருவாங்க. நம்ம வீட்டில் எப்போவுமே எல்லாமே கிராம் கணக்கில் அளந்துகிட்டு இருக்க முடியாதுங்க. நம்ம வீட்டில் என்ன குட்டி கரண்டியாக இருக்குதோ அந்த கரண்டியை வச்சு அளந்துக்கலாம், அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ அந்த அரிசி மாவு, அரைச்ச அரிசி மாவு கூட ரவை, பச்சரிசி மாவு போட்டது எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சிடலாங்க. இந்த கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டு வச்சிடலாம். இது இப்படியே ஊறணுங்க. நம்ம இட்லி மாவு அரைச்சி வச்சு எப்படி ஊறணுமோ அதே மாதிரி தாங்க இதுவும் 8 மணி நேரம் ஊறணும். நல்லா புளிச்சு வந்தால் தான் தோசை டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாவு பாருங்கள், ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இதை அப்படியே ரெஸ்ட் விட்டுறலாம். இதுக்கு கூடவே இப்போ நீங்கள் உப்பு போடுறதுனால போட்டுடலாங்க. நான் இப்போ உப்பு போடல.
இப்போ பாருங்கள் 8 மணி நேரம் கழிச்சு மாவு எப்படி புளிச்சிருக்குது பாருங்கள். எவ்வளோ கம்மியாக மாவு ஊற்றி வச்சோம், இப்போ இந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்குது. அப்படின்னா நம்ம ஆப்ப மாவு எப்படி பொங்கி இருக்கும் அப்படி சூப்பராக பொங்கி இருக்குது. இதில் கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் சீக்கிரமாகவே புளிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம வெறுமனே அரிசி இப்போ உளுந்து மட்டும் ஆட்டி வைக்கிறத விட கொஞ்சம் கடலைப்பருப்பு போடுறதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே புளிக்க ஆரம்பிச்சிடும். 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே கூட ஒவ்வொரு சில மாவு புளிக்க ஆரம்பிச்சிடுங்க. அதை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிறதுனா கூட வச்சிடலாம். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுத்தது சட்னி ரெடி பண்ணலாங்க. ஒரு வடசட்டி அடுப்பில் வச்சுக்கலாம். இது எல்லாமே பாருங்கள், ஒரு 8 காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன். காரம் இருக்காது, நல்ல கலர் மட்டும் கொடுக்கும். நம்மளுக்கு அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னா கூட நம்ம இங்கே இருக்க வரமிளகாய் எடுத்துக்கலாம். லேசாக அது ஒரு பச்சை வாசனை இல்லாத வறுப்பு வறுத்துக்கலாங்க. லேசாக ஒரு வறுப்பு வறுத்துக்கலாம். அப்படியே இப்போ மிளகாய் அப்படியே வறுக்காமல் போட்டோம்னா கொஞ்சம் பச்சை வாசனை அடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் லேசாக அப்படி வறுத்துட்டு அதை கொஞ்சம் சுடுதண்ணியும் வச்சுக்கலாங்க. பக்கத்து அடுப்புலேயே சுடுதண்ணி கொஞ்சம் வச்சுக்கிட்டு இதை அப்படியே ஒரு கிண்ணத்தில் ஊற போட்டுடலாம். பாருங்கள், நம்ம மிளகாய் வறுத்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டாச்சு. சுடுதண்ணி வச்சுருக்கோம். சுடுதண்ணி ரெடியானோடனே ஒரு கிண்ணத்தில் போட்டு கொஞ்சம் நேரம் ஊறட்டுங்க. ஒரு 10 நிமிஷம் போல் அந்த மிளகாய் ஊறி இருந்தது அப்படின்னா நல்லா நைஸாக வருங்க. சட்னியில் அங்கங்கே விதையாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா நைஸாக வரும். அதுக்காக தான் ஊற வைக்கிறோம். இப்போ இந்த தண்ணி கொதிக்கிட்டோன்னு அந்த ஒரு கிண்ணத்தில் போட்டு ஊற வச்சிடலாம். பாருங்கள், வறுத்த மிளகாயை சேர்த்தாச்சு. வறுத்து லேசாக வறுத்துட்டு ஆற வச்ச மிளகாயை இப்போ அந்த கொதிக்கிற தண்ணியை அதுலேயே ஊற்றி வச்சாச்சுங்க. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம். இருக்கட்டும், அடுத்தது பார்க்கலாங்க. கொஞ்சம் இது மசால் ரெடி பண்ணணும் இல்லைங்களா, அதுக்காக உருளைக்கிழங்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு நான் வேக போடுறேன். நம்ம உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வேக போட்டுக்கலாங்க. மசால் எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வேக போட்டுக்கலாம். கிழங்கு ஒரு அடுப்பில் வேகட்டுங்க. இப்போ இன்னொரு அடுப்பில் நம்ம தாளித்து விட்டுறலாம். ஏன்னா அது வேகிறதுக்கும் நம்ம தாளிக்கிறதுக்கும் சரியாக இருக்கும். அப்படியே எடுத்து கிழங்கு இது கூட சேர்த்துடலாம். வடை வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அது கூடவே கடுகு சேர்த்து நல்லா கடுகு பொரிஞ்ச உடனே கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு இதெல்லாம் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. மசால் கூட கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எல்லாம் சேர்த்துடலாம். அதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. பொரிஞ்சு வரும்போது அது கூட கருவேப்பிலையும் சேர்த்துடலாங்க. கொஞ்சம் உருளைக்கிழங்கு வாயு பிடிக்கிற மாதிரி இருக்கிறவங்க இது கூடவே கொஞ்சம் பெருங்காயம், 2 பூண்டு அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி இதெல்லாம் சேர்த்துல, சும்மா அப்படியே ப்ளைனாக தான் தாளித்து விடுறேன். நல்லா ஃப்ரெஷ் கருவேப்பிலை சேர்த்துட்டு அது கூடயே பச்சை மிளகாய் 2 மிளகாங்க. நம்ம சட்னிலையும் கொஞ்சம் காரம் இருக்கும், அதனால் காரம் பார்த்து சேருங்க. கொஞ்சம் காரம் சாப்பிட்றவங்க மாதிரி இருந்ததுன்னா பச்சை மிளகாய் சேர்த்துலாம், இல்லைன்னா விட்டுலாங்க. நான் சும்மா டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் அந்த வாசனைக்காகவும் 2 பச்சை மிளகாய் சேர்த்துறேன். அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி தாங்க சேர்த்துறேன். அந்த பச்சை மிளகாய் பாருங்கள், இதுலேயே நல்லா பொரிஞ்சு வந்துடும். அதனோட காரம் கொஞ்சம் கூட இருக்காது. அதனால தான் நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு வேண்டாம், குழந்தைங்களாம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் விட்டுறலாங்க, அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படின்னு உங்களோட சமையலுக்கு பார்த்து சேர்த்துக்குங்க. இப்போ அந்த மிளகாயோட காரம் எல்லாம் நல்லா போகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுடலாங்க. அதை வதக்கி விட்டுட்டு இது கூடயே நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாங்க. பாருங்கள், அந்த மிளகாய் எந்த அளவுக்கு வேகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் இருக்கிற காரம் கொஞ்சம் கூட இருக்காதுங்க. ஒரே ஒரு பெரிய சைஸ் வெங்காயங்க, அதை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ரொம்ப நீளமாக கட் பண்ணாத, கொஞ்சம் குட்டி குட்டியாக தான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இது கூடயே சேர்த்து ஒரு பெரட்டி விடலாங்க. இது கூடவே 4 பச்சை பட்டாணி இருக்குதுங்க, அதையும் இது கூடயே சேர்த்துறேன். ஒரே ஒரு கேரட், சின்னதாக ஒரே ஒரு கேரட், அதையும் துருவி இது கூடயே சேர்த்துடலாங்க. கொஞ்சம் குழந்தைங்களாம் சாப்பிடும்போது காயும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், தோசையும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதுக்காக ஒரே ஒரு கேரட் மட்டும் சேர்த்துறேன். பட்டாணி பச்சையாக தாங்க சேர்த்துருக்குறேன், பச்சை பட்டாணி, அதனால் ஒரு ஆவியில் வெந்துடும். அதுக்காக அப்படியே சேர்த்துட்டேன். காஞ்ச பட்டாணி சேர்த்துற மாதிரி இருந்தால் அதை நல்லா ஊற வச்சு வேக வச்சு அது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ கேரட்டையும் போட்டுட்டு சும்மா லேசாக ஒரு பெரட்டி விட்டுட்டு இப்போ நம்ம வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த உருளைக்கிழங்கையும் இது கூட சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. இந்த மசாலுக்கு தேவையான உப்பு இப்போவே சேர்த்துடலாம். அப்போ தான் நம்ம உருளைக்கிழங்கு போட்டதுக்கப்புறம் அங்கங்கே திட்டாக இல்லாமல் இருக்கும். ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்க போகிறது இல்லைங்க. அதனால் இப்போவே இந்த வெங்காயம், கேரட்டு, பச்சை பட்டாணி இது கூட எல்லாம் உப்பு பிடிச்சி வர மாதிரி உப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பார்த்தே சேர்க்கலாங்க, அதிகமாக சேர்த்துற போகிறோம். உப்பு சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்துடலாங்க. இது எல்லாத்தையும் இப்போ நல்லா ஒன்றா கலந்து விட்டுறலாம். உப்பு, மஞ்சள் தூள், இந்த மஞ்சள் தூளோட பச்சை வாசனையும் போக்குங்க. கொஞ்சம் எண்ணெயில் வதக்கி விட்டோம் அப்படின்னா மஞ்சள் தூளோட பச்சை வாசனையும் போயிடும். எல்லாத்தையும் ஒரு வதக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்திடலாங்க. நல்லா மசிச்சு விட்டு சேர்த்துடலாம். கொஞ்சம் அங்கங்கே கட்டியாக இருக்குந்தா தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி உருளைக்கிழங்கு நிறைய பேர் வேகும் போதே எடுத்து சாப்பிடுவாங்க. வெந்து எடுத்து வச்சுருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் எடுத்து சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கட்டியாக பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அப்படியே கொஞ்சம் 1-2 உடச்சி போட்டுடலாம். இது நம்ம நல்லா நைஸாக தான் மசிச்சு விட்டு போட்டிருக்கிறோம் பாருங்கள். இதையும் இது கூடயே சேர்த்துடலாம். நம்ம 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா மசிச்சிருக்கோம்.
அதை இதில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இதுக்கு தண்ணி எதுவும் சேர்த்த போகிறது இல்லைங்க. மசால் வந்து கெட்டியாக தான் இருக்கும். நம்ம பூரி மசால் வைக்கிற மாதிரி தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் குழப்பம்னு ஆயிரும். தோசை வந்து அப்புறம் சொதன்னு இருக்குங்க, நல்லா இருக்காது. முருகலா தோசை வந்து நமக்கு கிடைக்காது. மசாலா எடுத்து மேலே வச்சிட்டோம் அப்படின்னா அது மசாலில் தண்ணி இருந்தது அப்படிங்கும்போது அது எல்லாம் தோசை ஊறி போயிடும். அதுக்காக தான் நம்ம நல்ல மசால் கெட்டியாக செய்கிறோம். இது லேசாக இப்படி ஒரு வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாங்க. இந்த கிழங்குல கொஞ்சம் உப்பு காரம்லாம் பிடிச்சி வரட்டும் அப்படிங்கிறதுக்காக அப்படி கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். அடுப்பை ஃபுல்லாக குறைச்சி வச்சுட்டு மூடி வச்சிட்டோம்னா மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து திறந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா எல்லாம் கலந்துருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம மசால் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எடுத்து பார்க்கலாங்க. பாருங்கள், உடனே ஒரே நிமிஷம் மட்டும் அது மூடி போட்டு இருந்துட்டு அதை எடுத்து மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட கொத்தமல்லி தழை இருந்ததுன்னா போட்டு மூடி வச்சிடலாங்க. கொத்தமல்லி தழை இப்போ நான் என்கிட்ட இல்லை, அதனால் இதை இப்படியே தட்டு போட்டு மூடி வச்சுட்டு நம்ம அடுத்தது பார்க்கலாங்க. பாருங்கள், நம்மளுடைய மசால் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம சட்னிக்கு ரெடி பண்ணிடலாம். இந்த நல்ல ஊறின மிளகாயை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாங்க. அது கூடயே ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாங்க. 6 காஷ்மீரி மிளகாய் போட்டிருக்கோங்க. அதுக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியும் அதுக்கு இது கூடயே சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இதுக்கு கொஞ்சம் இந்த சட்னிக்கு கொஞ்சம் இனிப்பு இருந்தால் நல்லாயிருக்குங்க. அதுக்காக நான் நாட்டு சக்கரை ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துறேன். நம்மளுக்கு இப்படி இனிப்பு வேண்டாம் அப்படின்னா விட்டுறலாங்க. ஒவ்வொருத்தருக்கும் இனிப்பு பிடிக்காது, அதனால் விட்டுடலாம். இனிப்பு இருந்ததுன்னா கொஞ்சம் இந்த மிளகாய் புளியெல்லாம் போட்டு அரைக்கிறதுனால அதில் லைட்டாக ஒரு இனிப்பு இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் சேர்த்துறேன். பிடிக்காதவங்க விட்டுருங்க. பாருங்கள், ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம். இப்போ இது கூடயே ஒரு 6 பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. பச்சை பூண்டாக தான் சேர்த்துறோம், அதையும் இது கூடயே சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. இந்த மிளகாய் விதை தெரியாத அளவுக்கு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்காக தான் நம்ம சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்குறோங்க. நல்லா நைஸாக வந்துடும். இருந்தாலும் கொஞ்சம் நேரம் அரைக்கணுங்க. அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதை நல்லா நைஸாக இருக்கட்டும். பாருங்கள், நம்மளுடைய சட்னி ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக சட்னி பார்க்கலையே தோசை சாப்பிடணும் போல் ஒரு ஆசையாக இருக்குது. நம்ம இந்த மசால் தோசைக்கு அப்படின்னு இல்லைங்க, சாதாரணமாகவே இந்த மாதிரி சட்னி அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா தோசைக்கு சூப்பராக இருக்குது. தோசைக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு, என் சாப்பாட்டுக்கு கூட ரொம்ப நல்லா இருக்குதுங்க. கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா சாப்பாட்டுக்கு கூட ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளுடைய சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வச்சுட்டு நம்ம தோசை ஊற்றலாங்க. மசால் தோசை ஊற்றி பார்த்துடலாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம தோசைக்கல்ல காய போட்டுடலாங்க. கல் கொஞ்சம் நல்லா காயிட்டுங்க. காஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், இப்படி கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு நல்லா ஒரு துணி வச்சு தொடச்சி எடுத்துடலாங்க. அந்த பழைய எண்ணெய் பிசுக்கு இதெல்லாம் இல்லாத அளவுக்கு தொடச்சி எடுத்துட்டு அதுக்கு மேலே தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். கரெக்டான பாருங்கள், இதில் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. நான் ஃபஸ்ட்லேயே போட்டிருக்கணும், போடாத விட்டுட்டேன் மாவில். இப்போ தான் கலந்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கலந்துக்கிறேங்க. மிச்சம் மாவு இருந்தால் அது அப்படியே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றுறேன். பாருங்கள், நம்ம கரெக்டான எப்போவுமே நமக்கு தோசை ஊற்றுற கரண்டி தெரியுங்க. அதில் ஊற்றினா இவ்வளோ பெரிய தோசை வரும்னு சொல்லிட்டு இப்போ நான் இந்த கரண்டியால் ஒரு 1.5 கரண்டி மாவு ஊற்றுறேங்க. அது ஊற்றினோம்னாவே இன்னும் நல்லா தேய்ச்சி விட்டோம்னா தோசைக்கல் வழியாக வந்துடும். பாருங்கள், இதே வழியாக வந்துருச்சு. நீங்கள் உங்கள் கல்லுக்கு எந்த அளவுக்கு மாவு ஊற்றினா சரியாக இருக்குமோ அதை பார்த்துட்டு ஊற்றிக்கிங்க. மாவு ரொம்பவும் தண்ணியாட்டவும் இருக்க வேண்டாம், ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்க வேண்டாங்க. ஓரளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம ஊற்றின தோசைக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. நான் தேங்காய் எண்ணெய் விடுறேன், நம்ம எந்த எண்ணெய் வேணாலும் விட்டுக்கலாம். விட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வேகிட்டு பாருங்கள். நல்லா வெந்துருச்சு. நம்ம இதை திருப்பி போடணும்னு இல்லைங்க. பாருங்கள், இப்படி நகர்த்தும் போதே அப்படியே தோசை வழுக்கிக்கிட்டு போகுது. இப்போ ஒரு பக்கம் வெந்திருக்கையிலேயே பாருங்கள், நல்லா கீழே அந்த கலர் இருக்கிறது நல்லா தெரியுது. இப்போ சட்னியை அது மேலே அப்படியே தடவி விட்டுலாங்க. எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுலாம். நம்ம மசால் தோசைக்கு இந்த மாதிரி ஒரு சட்னியோ இல்லை காரமான ஒரு பொடியோ இருந்தால் தாங்க மேலே அந்த மசால் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னா அது வெறும் மசால் மட்டும் வச்சு கொடுத்தோம் அப்படின்னா பிளெண்டாக இருக்குங்க, நல்லாவே இருக்காது, சாப்பிட பிடிக்காது. நம்ம இங்கே கடைகள்லாம் அப்படி தான் சாப்பிடுவோங்க. வெறும் மசால் மட்டும் வச்சு கொடுப்பாங்க. அந்த தோசை நிறைய பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது. மசாலையும் அப்படியே வச்சுருவாங்க, தோசையும் அப்படியே வச்சுட்டு வந்துடுவாங்க. வெறும் தோசையாக வாங்கினா கூட கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ எந்த அளவுக்கு சட்னி வேணுமோ அதை நல்லா ஃபுல்லாக எல்லாம் தடவி விட்டுட்டு இது மேலே கொஞ்சம் மசால் வச்சிடலாங்க. பாருங்கள், நம்மளுடைய மசால் தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம செஞ்சுருக்கிற மசாலா எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சிடலாங்க. நம்ம வீட்டில் யார் எந்த அளவுக்கு மசால் சாப்பிடுவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மசால் வச்சு அப்படியே தோசையை மூடி கொடுத்தோம் அப்படின்னா தோசையும் நல்ல முருகலாக இருக்குங்க. அதுக்காக தான் நம்ம சட்னியும் கெட்டியாக அரைச்சிருக்கிறோம், மசாலும் கெட்டியாக வச்சுருக்கோங்க. ரொம்ப தண்ணி இல்லாத தண்ணி இருந்தது அப்படின்னா தோசை அப்படியே ஊறி போயிடும். கொஞ்ச நேரத்தில் இந்த சாம்பார் ஊற்றின மாதிரி சதன்னு போயிடும். இப்போ பாருங்கள், தோசை அப்படியே இந்த சட்னி தடவுறதுனால தோசை நல்லா முருகலாக சாப்பிட்றதுக்கும் முருகலாக இருக்குங்க. மசாலும் கெட்டியாக இருக்கும். அப்படியே எடுத்து சாப்பிடும்போது வெளிப்பக்கம் முருகலாக
உள்பக்கம் ஜூஸியாக ரொம்ப சாப்பிடவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நம்ம சட்னி வச்சுக்கலாங்க. இல்லை அப்படின்னா வெறுமனே இந்த தோசையை சாப்பிட்டுக்கலாம். தேங்காய் சட்னி இந்த மாதிரி எது வேணாலும் வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பரான மசால் தோசை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றிங்க.